இந்த உலகம் அமானுஷ்யங்கள் நிறைந்தது. பல விஷயங்களுக்கு நம்மால விடை கண்டுபிடிக்கவே முடியாது. சில விஷயங்கள் விஞ்ஞானங்களையும் மீறி நடக்கும். சில விஷயங்கள் ஏன் நடக்கிறது என்றே தெரியாது. அப்படியாக ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர்ல ஒரு நடந்த தீராத மர்மத்தை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர் நகரம் மிகவும் பிரபலம். அந்த நகரின் அழகிற்காகவே பல டூரிஸ்டுகளாக அந்த ஊருக்கு வந்து போவாங்க. தினமும் ஆயிரக்கணக்கான டூரிஸ்டுகள் வந்து செல்லும் இந்த ஊரில் 2012ஆம் ஆண்டு நடந்த ஒரு விஷயம் அந்த ஊர் மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகையே உலுக்கி இருக்கு. இந்த சம்பவம் உலகிற்கே அழிவை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்பி இருக்காங்க. சரியாக 2012 டிசம்பர் 18ஆம் தேதி எப்போதும் போல அழகான காலையாகத்தான் அந்த ஊரில் விடிஞ்சிருக்கு. அந்த ஊரில் மக்கள் எல்லாம் அவரவர் வேலைகளை வழக்கம் போல பார்க்க துவங்கி இருக்காங்க. சரியாக காலை 11:25 மணிக்கு ஜோத்பூரில் இருந்து சராசரியாக 60 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் விண்ணிலிருந்து காதை கிழிக்கும் வகையில் சத்தம் ஒண்ணு எல்லாரும் காதிலையும் சிறு நொடிகள் இருந்த சத்தம் பின்னர் இல்லாம போயிருக்கு. சத்தம் கேட்டு எல்லோரும் ஒரு நிமிடம் தான் தாங்கள் பார்த்து கொண்டிருந்த வேலையெல்லாம் விட்டுட்டு என்ன சத்தம் என்று எல்லாரும் யோசிச்சிருக்காங்க. யாருக்குமே எதுவுமே தெரியல. சத்தம் நின்று சில வினாடிகளில் சிலருக்கு ஏதோ விபரீதம் மட்டும் நடந்திருக்கு அப்படின்னு மட்டும் எல்லாரும் உணர்ந்திருக்காங்க. சிலர் அந்த கிராமத்திற்கு அருகே உள்ள ராணுவ முகாமில் ஏனும் விபத்துகள் அல்லது அசம்பாவிதம் நடந்திருக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. சிலர் இது விமானம் வெடி சத்தம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. சிலர் இது சோனிக் சத்தம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. சோனிக் சத்தம்னா ஒளியின் வேகத்தை விட ஒரு பொருள் வேகமாக பயணித்தால் இப்படியாக ஒரு சத்தம் கிளப்பும். இந்த சத்தம் காற்றில் ஏற்படும் பிளவு மூலம் ஏற்படுகிறது. இந்த சத்தம் தான் ஏற்பட்டுள்ளது. ஏதாவது சூப்பர் சோனிக் விமானம் குறைவான உயரத்தில் பறந்திருக்கலாம் அப்படின்னு அவங்க நினைச்சிருக்காங்க. இது குறித்து ராணுவம் மக்கள் தொடர்பில் அதிகாரியிடம் கேட்டபோது ராணுவ முகாமில் இருந்து அப்படியாக எந்த சத்தமும் ஏற்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விமான கட்டுப்பாட்டு மையமும் குறிப்பிட்ட அந்த இடத்தில் எந்தவித விமானமும் பறக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போது என்னதான் நடந்தது? வெடி விபத்துகளும் ஏற்படவில்லை. ஏதோ விமான விபத்து அல்லது சூப்பர் சோனிக் விமானங்களும் பறக்கவில்லை. பின்னர் என்னதான் நடந்தது இன்று வரை யாருக்குமே தெரியல. இந்த சத்தத்திற்கு பலர் பலவிதமான காரணங்களை சொல்லியிருக்காங்க. குறிப்பிட்ட அந்த சம்பவம் நடக்கும் நேரத்தில் மாயன் காலண்டர் குறித்த பீதி மக்களிடையே இருந்திருக்குது. அதாவது 2012ஆம் ஆண்டு 21ஆம் தேதியுடன் உலகமே அழிய போவதாக பலரும் நம்பி இருக்காங்க. அதன் விளைவாகத்தான் இந்த சத்தம் ஏற்பட்டிருக்கும் எனவும் உலகம் அழிவு துவங்கி விட்டது அப்படின்னும் அவங்க நம்பி இருக்கிறாங்க. ஆனால் அப்படியாக எந்த சம்பவமும் உலகில் எந்த பகுதியிலும் பாதிவாகவில்லை. 2012 டிசம்பர் 21இல் உலகமும் அழியவில்லை. ஆனால் இந்த சம்பவத்திற்கு பிறகு மக்களிடையே உலக அழிவு குறித்து பீதி அதிகமாயிருக்கு. பலர் இந்த சம்பவத்திற்கு பின்பு நிச்சயம் உலகம் அழிவு போவதாகவும் நம்பி இருக்காங்க. சிலர் இந்திய அணு ஆயுதங்களை சோதித்துள்ளதாக நினைச்சிருக்காங்க. அதாவது இந்தியா அணு ஆயுதங்கள் கொண்ட நாடுகளில் பட்டியலில் உள்ளது. ஆனால் இந்தியா இதுவரை அணு ஆயுதங்களை சோதிக்கவே இல்லை. அமெரிக்காவில் மட்டுமே சோதனை நடந்திருக்குது. அணு ஆயுதங்களை சோதித்தால் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படும். ஹிரோஷிமா நாகசாகி பற்றி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அளவிற்கான பாதிப்பு ஏற்படும். ஆனால் அந்த நாடும் முயற்சிக்காது. ஆனால் இந்தியா அதை பாதுகாப்பாக சோதனை செய்யும் முறையை கண்டறிந்து அந்த முறையில் அணு ஆயுதங்களை சோதனை செய்து அதை சக்தியை வைத்து மின் உற்பத்தி மற்றும் மற்ற தேவைகளை நிறைவேற்றியதாக கூறியிருக்கார். ஆனால் இந்திய அரசாங்கம் அதை மறுத்துவிட்டது. அப்படியாக எந்த சோதனையும் செய்யவில்லை. பாதுகாப்பாக இவ்வளவு பெரிய அணு ஆயுதங்களை பாதுகாப்பாக பயன்படுத்த எந்த தொழில்நுட்பமும் இல்லை சொல்லியிருக்காங்க. குறிப்பிட்ட அந்த நேரத்தில் இந்தியா முழுவதும் மின் தட்டுப்பாடு அதிகமாக இருந்திருக்கு. தமிழ்நாடு கூட கிட்டத்தட்ட 16 மணி நேரம் மின்வெட்டை சந்திச்சு வந்திருக்குது. அந்த காலத்துல இந்த சம்பவம் நடந்ததால பலர் மின் உற்பத்தியாக இது நடந்திருக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. சிலர் இது இந்திய அரசு நடத்திய ஏதோ ரகசிய சோதனை அப்படின்னு இன்னும் நினைச்சிட்டு வராங்க. ஆனால் அப்படியாக எந்த சோதனையும் நடத்தப்படவில்லை. அந்த சத்தம் ஒரு மர்மமான சத்தம் தான் என இது இந்திய அரசு சொல்லியிருக்கு. சத்தம் வந்ததை அந்த பகுதியில் இருந்த பலர் தெளிவாக கேட்டிருக்காங்க. இதை கேட்ட ஆட்கள் பலர் இருக்கிறாங்க. ஆனால் இந்த சத்தம் இந்த பகுதியை தவிர சுற்றியுள்ள மற்ற எந்த பகுதியிலுமே கேட்கவே இல்லையா. இப்படி ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் கேட்ட இந்த மர்மமான சத்தம் எங்கிருந்து வந்தது? எதனால் வந்தது? அந்த சத்தம் ஏற்பட்டதால் ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டிருக்குதா அல்லது இது ஏதேனும் ஆபத்திற்கான குறியீடா? எல்லாமே ஒரு தீராத மர்மமாகத்தான் இருக்குது. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.